அன்பு கண்மணியே, உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆசைப்படி நீ என்னிடம் கேட்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எந்த குறையையும் வரவிடமாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் கண்களுக்கு தான் நான் தெரிவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து அப்பா நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பயமும் மனதில் இருந்தாலே போதும், எந்த தவறான பாதைக்கும் நாம் செல்ல மாட்டோம். அப்படிதான் குழந்தையே, உன்னுடைய எண்ணமும் பயமும் இருக்க வேண்டும். உன்னை யாராவது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்யவே மாட்டாய். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு, நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு, உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ, நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர
என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது. நான் சோகத்திலேயே இருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்துக் கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். கவலைப்படாதே பிள்ளையே. அரசனே ஆனாலும் சரி, ஆண்டியே ஆனாலும் சரி, எல்லாருமே என் முன் சரிசமமாகத்தான் நடத்தப்படுவார்கள். என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பாடுபாடும் பார்க்காமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தி உன்னால் முடிந்த அளவு எவ்வளவு மகிழ்ச்சியையும் உதவியையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவியை உன்னால் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தி விடாதே. உன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. செய்யும் பொழுது பலனை எதிர்பார்த்து செய்யாதே. எந்த உதவியையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் மனம் திறந்த உதவி. அப்படித்தான் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் குழந்தையே. அப்படியே இருப்பாயா? உன் நல்ல எண்ணங்கள் போல் உன் வாழ்வும் உனக்கு நல்ல விதமாகவே மாறும். ஜெய் சாயிராம். உன் நீண்ட கால போராட்டத்திற்கு ஒரு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன்னப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய தியாகத்திற்கான பலனை இனி மிக மிக தாராளமாகவே அனுபவிக்கப் போகிறாய் உன் வாழ்வில். கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் காத்திருந்த நீ இனி முழு மன நிறைவை, மன நிம்மதியை பெறப்போகிறாய். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாகாது என் குழந்தையே. உனக்கான பலனோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அதுவரை பொறுமையான பக்தியாக உன் மன நிம்மதியை பாதுகாத்து வைத்துக்கொள். ஏனென்றால் சந்தோஷம் உன்னை நெருங்கும் பொழுது மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உனக்கு வரும் சந்தோஷத்தை உன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எனவே மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். இது நாள் வரை உன் வாழ்விலும் உன் மனதிலிருந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும். மறந்தும் கூட அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விடாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீ செய்த கர்ம வினையால் தான் நடந்தது என்பதை புரிந்து கொள்.
உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். எனவே நீ வருத்தப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே எங்கும் மாறப்போவதே இல்லை. நீ கண்ணீர் சிந்துவதால் எதுவாவது மாறப்போகிறது என்றால் கண்ணீரை அதிகமாக சிந்துவிட்டு போகலாமே. ஆனால் எதுவுமே மாற முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கண்ணீரை வீணடிப்பதால் மட்டும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப் பார் என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற அதீத நம்பிக்கையில் யாரையுமே நோக்கி ஓடாதே. உன் பிரச்சனைக்கான தீர்விற்காக ஒருவரிடம் ஓடிதான் அந்த பிரச்சனை தீர்ந்தது என்று எப்பொழுதுமே நினைக்கவே வேண்டாம். நீ அவர்களிடம் சென்றதால் தான் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது என்று உண்மையல்ல. உன் விளைவுக்கான நேரம் வந்திருக்கிறது. உன் பிரச்சனை தீர்வதற்கான நேரம் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் போயிருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் அனைவரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கான தீர்வு கிடைக்காமல் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல நேரம் வந்திருக்கும் பொழுது நீ எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துதான் இருக்கும். உனக்கு காரணம் புரிகிறதா? உன் அருகிலும் உன்னுள்ளேயும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை அதற்கான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ மற்றவர்களை தேடி எப்பொழுதும் ஓட மாட்டாய். உன் கண்ணீரை வீணடிக்க மாட்டாய். உன் நம்பிக்கையை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தானே. எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், என்ன சூழ்நிலையில் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நேற்று நடந்தது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இன்று நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நாளை நடக்கப் போவது ஏற்கனவே திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எனவே எதுவுமே உன் கையில் இல்லை. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆடிவிடவும் முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது உன் ஆசைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயிநாதர் உன்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனா? குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு வரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எல்லாம் சகித்துக்கொள். வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று ஓடி போகாதே. வாழ்க்கையில் நீ வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் சில பல பிரச்சனைகளை சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுவது போல் உனக்கு வந்திருக்கும் இந்த அவமானங்கள், புறக்கணிப்புகள், அவமரியாதைகள், வேதனைகள் எல்லாமே உன் வெற்றிக்கான படிகளாகவே இருக்கும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரங்களில் இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டு புறக்கணித்துவிட்டு முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பின்னாலேயே நீ ஓடிப்போடிக் கொண்டிருந்தால் நீ முன்னேறும் காலம் உனக்கு தடைப்பட்டு விடும் அல்லவா? எனவே சில சமயம் அனைத்தையும் சகித்துக்கொள். சில சமயம் அதை புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு பின்னால் இருந்து கொண்டு நீ இப்படி வாழ்கிறாயே, உன் வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக வாழ்கிறாயே என்று உன்னையே பற்றி புறம் பேசுபவர்கள் வார்த்தைகளை விட்டுவிடு. காதில் வாங்கி கொள்ளாதே.
உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று படுகிறதோ அதை மற்றவர்களுக்காக மாற்ற எண்ணாதே. ஏனென்றால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களெல்லாம் உனக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஓடுவதை அவர்கள் சொல்வதற்காக, அவர்கள் பேச்சிற்காக நீ நிறுத்தினாயென்றால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் உன் வாழ்வில். உன் வாழ்வு அப்படியே தேங்கிவிடும். எனவே குழந்தையே, எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு, முயற்சித்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை நீ எட்டிப் பிடிப்பாய் மிக சுலபமாக. நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னை பேசுபவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு புறம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் அங்கேயே தேங்கி நின்று கொண்டே இருக்கட்டும். முன்னேறிக்கொண்டே இரு. அவர்கள் கூறுவதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீ பின்னோக்கிதான் செல்ல வேண்டும் குழந்தையே. நீ பின்னோக்கி சென்றால் அவர்கள் இடத்திலேயே நீ நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். பின் வாழ்வில் நீ முன்னேறப் போகும் பாதையே உன் கண்களுக்கு தெரியாது. எனவே குழந்தையே, எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்லலாம். வா குழந்தையே. குழந்தையே, நான் கூறுவதை கேள். என்னுடைய வாக்குப்படி உன் வாழ்வில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நிகழும். இதை முழுவதுமாக கேள், நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீ மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். ஒரு ஊரில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் அந்த குருவை தரிசிப்பதற்காக ஒரு இளைஞன் வந்தானாம். அப்பொழுது அந்த குருவை பார்த்தவுடன் அந்த இளைஞன் கதறி அழ ஆரம்பித்து விட்டானாம். அதை பார்த்த குரு அந்த மனிதனிடம், ஏனப்பா அழுகிறாய்? உன்னுடைய கவலைகள் எதுவானாலும் என்னிடம் கூறு என்று கூறினாராம். உடனே அந்த இளைஞன், குருவே, என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. எடுத்தது எல்லாம் தோல்வியில்தான் முடிகிறது. என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே போய்விடும் போலிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுக்க ஏதாவது ஒரு வழியை கூறுங்கள் என்று கூறினானாம். அதை கேட்ட அந்த குரு புன்முறுவலோடு அந்த இளைஞன் கையில் ஒரு குவளை நீரையும் மற்றும் ஒரு கையில் ஒரு குவளை உப்பையும் கொடுத்தாராம். இந்த குவளையில் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த உப்பை விட்டு அந்த நீரை அருந்து என்று கூறினாராம் அந்த குரு. அவன் குரு சொன்னது போல் அந்த உப்பை தண்ணீரில் விட்டு அதை அருந்தினான். 2 மடக்குக்கு மேல் அவனால் முழுங்கவே முடியவில்லை. உடனே குருவிடம், என்னால் முடியவில்லை என்று கூறினான். உடனே குரு மீண்டும் ஒரு குவளை உப்பை கொடுத்து, இதோ பக்கத்தில் தெரிகிறதே அந்த நதி, அதில் இந்த உப்பை கரைத்து அந்த நீரை அருந்து என்று கூறினாராம். அவனும் அதே போல செய்தான். அந்த உப்பை அனைத்தையும் நதியில் கரைத்தான். அந்த நதியின் தண்ணீரை குடித்தான். போதுமான அளவு தண்ணீரை குடித்ததும் தாகம் தீர்ந்ததும் அவன் குருவிடம் வந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த குரு அவரிடம் கூறினான், நான் உன்னிடம் கொடுத்தது ஒரே அளவு உப்பைதான். ஆனால் முதல் முறை உன் கையில் குவளையில் கொடுத்தது மிக சிறிய அளவுள்ள நீர். அதனால்தான் அந்த உப்பின் அளவு, உப்பின் கரிப்புத்தன்மை அதிகமாக உனக்கு தெரிந்தது. ஆனால் நதியில் இருந்ததோ அதிகமான நீர். அதில் உப்பின் கரிப்பு சுவை உனக்கு தெரியவே இல்லை. இது போலத்தான் இளைஞா வாழ்க்கையும். மனது இப்பொழுது குவளை தண்ணீர் போல் இருக்கிறது. அதனால்தான் உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உனக்கு மிக பெரியதாக தெரிகிறது. எப்பொழுது உன்னுடைய மனது நதியைப் போல் அகலமாக விரிவடைகிறதோ அப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு பொருட்டாக கூட தெரியாது என்று அந்த குரு அந்த இளைஞனிடம் கூறினார். அந்த குரு சொன்னது அந்த இளைஞனுக்கு மட்டுமில்லை குழந்தையே, உனக்கும் சேர்த்துதான் என்பதை புரிந்து கொள். துயரங்களை பார்த்து துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்து விடாமல், தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால், உழைத்து கொண்டே இருந்தால், ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடலாம்.
உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு வரும் இந்த துயரங்களை பார்த்து நீ பயப்படுகிறாய்? நிலையே இல்லாத வாழ்க்கையில் உன் துயரங்கள் மட்டும் உன்னிடமே நிலையாக இருந்து விடுமா? நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தையே, நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் நிலையானது அல்ல. நான் சொல்கிறேன் கேள், நிம்மதியாக இரு. மனசோர்வாக இருக்கும் பொழுது என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உன் வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய இடத்தில் நிச்சயமாக நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். உனக்கு முன்னால் உன் பாதுகாவலனாகவும் உனக்கு பின்னால் நான் அனைத்துமாகவும் நின்று உன் வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய இலக்கை நிச்சயமாக நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லை என்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது.